அவர்களே ஒரு குட்டி சம்பவம் ஆகிப்போச்சு. ஆனால் நமக்கு இல்லை, நம்ம நண்பனுக்கு தான். ஸோ கதையை சொல்கிறேன், ஃபுல்லாக கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஹாய், ஒன் ஹெல்ப் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பெண்கள் அப்படின்னால ஜட்டி போடாமல் ஹெல்ப் பண்ணுறாள், சரிங்களா? மெசேஜ் வந்தது யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஆள்கிட்ட இருந்து. ஆக்சுவலாக இவருக்கு அந்த அம்மா ஆள், ஆனால் அந்த அம்மா பொறுத்தளவுக்கு இவர் யாரும். டெக்னிக்கலாக பார்த்தா ஒன் சைடு 2 வாட்ச் அனுப்பி இந்த 2ல் இந்த வாட்ச் நல்லாயிருக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கா. அப்படி அந்த அம்மா இவருக்கு ஒரே குஷி. ஒரு பக்கம் பார்த்தா மெட்டல் ஸ்ட்ராப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தா லெதர் ஸ்ட்ராப்பு, ஆனால் 2மே நல்லா இருக்குது. நம்ம ஆள் மனசில் கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு ஒரு பக்கம் ஓடினாலும் கேஷுவலாக டீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2மே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அவள் உடனே நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி நடந்தது. ஸோ நம்மால் மனசில் அப்படியே கோட்டை கட்டி பறந்துருக்கான். ஆஹா, வாட்சோட ப்ரப்போஸ் பண்ண போகிறாடா, ஒரு வழியாக முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனும் வாட்செல்லாம் முக்கியம் கிடையாது, கொடுக்குற ஆள் தான் முக்கியம் அப்படின்னு விட்டு போட்டிருக்க நண்பர்களே. அவள் திருப்பி விடாமல் அழுத்தி தயவு செஞ்சு எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கான். ஸோ ஒரு வழியாக நம்மளும் எனிடே மெட்டல் ஸ்ட்ராப் தான் பெட்டர், மெட்டல் ஸ்ட்ராப் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். கூட இல்லாமல் அவள் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கான் அவகிட்ட, எதுக்கு வாட்செல்லாம் சடனா அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, வேலண்டைன்ஸ் டே வருதுல்ல, கிஃப்ட்டுக்கு அப்படின்னு. அவ்வளவு தான், சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியல. இவன் இந்த கதையில் என்கிட்ட சொல்கிறான். சொல்ல எனக்குமே பரவாயில்லையே, பையன் ஒரு வழியாக கமிட் ஆகிட்டான் போலன்னு நினச்சேன். அங்கே தான் பிளாட்டில் ஒரு ட்விஸ்ட்டு. வேலண்டைன்ஸ் டே வந்துச்சு. இவன் போயிட்டு கேட்டிருக்கான், வாட்ச் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி. அவள் சொல்லியிருக்கா, வாட்ச் ஆல்ரெடி கொடுத்துட்டேனே அப்படின்னு. யார்கிட்ட அப்படின்னதுக்கு, என் ஆள்கிட்ட. நாள் வரைக்கும் என் ஃப்ரெண்டுக்கு தெரியல நண்பர்களே. அவன் சப்ஸ்டியூட் பிளேயர் கூட கிடையாது, சும்மா வேடிக்கை பார்க்குறவன் அப்படின்னு. இந்த கதையை அவள் அப்படியே மூடி மறைச்சிருக்கணும். ஆனால் தெரியாமல் என்கிட்ட சொல்லிட்டான். எனக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதை மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் இன்னமும் ஒன் சைடாக சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அவனை மறக்காமல் டேக் அடிச்சு விட்ருங்க. கரெக்டாக கைஸ், பாய்.